Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து 7th standard mathsல ரெண்டாவது டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். ரெண்டாவது டாபிக் என்னன்னா அளவைகள். ஆல்ரெடி 7thல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு எண்ணியல். ஓகேங்களா? சோ எண்ணியல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி 6thல மூணு டேர்முமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? மூணு டேர்முக்குரிய மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் வந்து வேணும் ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து மேக்ஸ் படிக்கிறோம்னா வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் அளவைகள் டாப்பிக்கில் இருக்க கணக்கு தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அளவைகள் டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான சில ஃபார்முலாஸ் வந்து இருக்குது, பேசிக்கான ஃபார்முலா. இது தெரிஞ்சால் தான் கணக்கு வந்து செய்ய முடியும். ஓகேங்களா? இப்போ செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னா L × B சதுர அலகு. செவ்வகத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா 2 × L + B. சதுரத்தினுடைய பரப்பளவு A² சதுர அலகு. சதுரத்தினுடைய சுற்றளவு 4A அலகு. செங்கான முக்கோணத்தின் பரப்பளவு 1/2 BH. இணைகரத்தின் பரப்பளவு BH சதுர அலகு. இங்கேயும் சதுர அலகு தான் வரும். சாய் சதுரத்தின் பரப்பளவு வந்து மூலை விட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா 1/2 × D1 × D2, அதாவது Dனா டயாமீட்டர். ஓகேங்களா? ஸோ D1 × D2 இது பார்த்தீங்கன்னா சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு. ஓகேங்களா? ஸோ சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு அடிப்பக்கம் உயரம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து B × H. சாய் சதுரத்திற்கே பரப்பளவுக்கே ரெண்டு ஃபார்முலா இருக்குது. 1/2 D1 × D2 வந்து மூலை விட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா, அதே மாதிரி அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருந்தாங்கன்னா B × H சதுர அலகு. சரிவகத்தினுடைய பரப்பளவு வந்து 1/2 × H × A + B. வட்டத்தினுடைய சுற்றளவு /D அலகு அல்லது 2πr அலகு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வட்டத்தினுடைய பரப்பளவு வந்து πr² சதுர அலகு. இதை வச்சு தான் கணக்கு வந்து செய்ய போகிறோம். கணக்கு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கு படத்தில் உள்ள இணைகரங்களினுடைய பரப்பளவு மற்றும் சுற்றளவு காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து இணைகரம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இணைகரத்தினுடைய எதிரெதிர் பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இணைகரத்தினுடைய அடிப்பக்கம் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உயரம் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இணைகரத்தினுடைய பரப்பளவு நம்ம என்ன படித்தோன்னா B × H சதுர அலகு படித்தோம். B வந்து 15 சென்டிமீட்டர், H வந்து 4 சென்டிமீட்டர். ரெண்டையும் பெருக்கி போட்டிங்கன்னா நம்மளுக்கு இணைகரத்தினுடைய பரப்பளவு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இணைகரத்தினுடைய சுற்றளவும் கேட்டிருக்காங்க. ஸோ சுற்றளவு அப்படின்னாலே எல்லா பக்கத்தையுமே கூட்டி போடணும், அதுதான் வந்து சுற்றளவு. ஓகேங்களா? ஸோ எதிரெதிர் பக்கங்கள் சமம்ன்றனால 15 இங்கே வந்ததுன்னா இந்த கீழேயும் வந்து 15 வரும். ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து 5 சென்டிமீட்டர் வரும். ஸோ எல்லாத்தையுமே கூட்டி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 40 சென்டிமீட்டர். இணைகரத்தினுடைய பரப்பளவு 60 சென்டிமீட்டர், சுற்றளவு 40 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் கணக்கு. பரப்பளவு 368 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 23 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தினுடைய உயரம் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இணைகரத்தினுடைய பரப்பளவு வந்து B × H. ஸோ அது வந்து 368 சதுர சென்டிமீட்டர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிப்பக்கம் B வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ B இருக்க இடத்துல வந்து 23ன்னு போட்டுக்கிறோம். இணைகரத்தின் உயரம் H தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால H வந்து அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? = 368. ஸோ H லெஃப்ட் சைடு வச்சுட்டு 368/23 அடித்து போட்டிங்கன்னா 16 சென்டிமீட்டர் ஆன்சர் வந்துடுது. ஸோ 16 சென்டிமீட்டர் தான் வந்து இந்த இணைகரத்தினுடைய உயரம். ஓகேங்களா? H = 16 சென்டிமீட்டர். டைம் இருந்தால் 23 16 பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 368 சதுர சென்டிமீட்டர் வரும். ஸோ ஆன்சர் வந்து ரைட். ஓகேங்களா? அடுத்து மூணாவது கணக்கு. ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர். சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 8 சென்டிமீட்டர் எனில் பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு பிக்சராக நான் வந்து வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இணைகரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து உங்களுக்கு சிறிய பக்கங்களாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ சிறிய பக்கங்கள், ஸோ அதுக்கு வந்து 8 சென்டிமீட்டர் உயரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த பக்கங்கள் 12 9 கொடுத்துருக்காங்க. ஸோ 12 9 நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இணைகரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா வந்து B × H சதுர அலகு.
பி வந்து என்னன்னா 8 சென்டிமீட்டர் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து 9 சென்டிமீட்டர். சாரி, பி வந்து உங்களுக்கு 9 சென்டிமீட்டர் வரும். ஹெச் வந்து 8 சென்டிமீட்டர் வரும். ஓகேங்களா? 9 × 8 72 சதுர சென்டிமீட்டர். இப்போ பரப்பளவு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய பக்கங்கள் அப்படின்ற போது இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும்போது ஸோ இது வந்து ஹெச் நம்ம கண்டுபிடிக்கிறது. இது அப்படியே டேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். மேலே வந்து 12 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா பி × ஹெச் நம்ம அது 72 சதுர சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்மளுக்கு வந்து பி வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 12 அப்படின்றத போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பி வந்து 12, ஹெச் அப்படியே வச்சுக்கோங்க 72 சென்டிமீட்டர். இங்கே தொலைவு ஹெச் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச் கழியும்போது ஹெச் வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து ரைட் சைடு கொண்டு போங்க. அடித்து போட்டிங்கன்னா வந்து ஆன்சர் வந்து 6 வரும். ஸோ ஹெச் வந்து 6. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இணைகரத்தினுடைய பக்கங்கள் வந்து 12 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிறிய பக்கத்துக்கு 8 சென்டிமீட்டர் தொலைவு வைக்கிற மாதிரி மேலே 9 சென்டிமீட்டர் சைடில் 12 சென்டிமீட்டர் போட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இணைகரத்தினுடைய பரப்பளவு பி × ஹெச் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ வந்து பி × ஹெச் கண்டுபிடிச்சாதான் நம்ம ஹெச்சோட மதிப்பு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் பி × ஹெச் = 72 பரப்பளவு கண்டுபிடிச்சதை நம்ம போட்டுக்கிறோம். பி வந்து 12 சென்டிமீட்டர், ஏன்னா பெரிய பக்கம் 12. ஸோ அதனால் 12 சென்டிமீட்டர் போட்டுரும். ஹெச் வந்து அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ 72 = ஸோ இந்த மீதி இருக்க டேர்மில் அந்த சைடு போட்டு அடித்து போனோன்னா 12 பாட்டில் 1 12 12 6 12 72 வரும். ஸோ ஹெச் = 6. ஆன்சர் வந்து 6. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 4வது கணக்கு. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டர் ஆகவும் இருந்தால் அப்போ அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பி × ஹெச், அதாவது உன்னுடைய பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். என்ன ரூல்னா அடிப்பக்கமானது உயரத்தை போல் 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி = 3h நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடிப்பக்கமானது உயரத்தை போல 3 மடங்கு. ஸோ மடங்கு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா பெருக்குவோம். 3 மடங்குன்றனால 3 × ஹெச்ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இணையரத்தினுடைய பரப்பளவு ஃபார்ம்லாம் பி × ஹெச். பி வந்து 3h நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ 3h × இந்த ஹெச் ஃபார்முலாவில் இருக்க உயரம் ஹெச். ஓகேங்களா? = 192. ஸோ இங்கே ஒரு ஹெச் இருக்குது, இங்கே ஒரு ஹெச் இருக்குது, இடையில பெருக்கல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்னா 3h² போட்டுருவோம் = 192. ஸோ h² = 192/3 அடித்து போட்டிங்கன்னா 3வது வாய்ப்பானில் 64 தடவை வந்து 192 வருது. அப்போ h² = 64. அப்போ h அப்படின்னா என்ன அப்படின்னா h வந்து h = ஸ்கொயர் வந்து நம்ம ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 64 எப்படி ரூட் எடுக்கலாம்? 8 8 64 அப்படின்னு எடுக்கலாம். ஸோ 2 8க்கு 1 8 வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதான் ஆன்சர் உயரம். அடுத்தது வந்து அடிப்பக்கம் கண்டுபிடிக்கணும். ஸோ அடிப்பக்கம் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா பி × 3hன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த இதில் எடுத்து, அதாவது பி × 3hல எடுத்து நீங்கள் ஆன்சர் செஞ்சால் தான் பி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே ஹெச் இருக்கனால ஹெச்சோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்துடும். அப்போ பி = 3h போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 3 × ஹெச் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 8 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 3 8 பெருக்கி போட்டிங்கன்னா 24 சென்டிமீட்டர். இதுதான் அடிப்பக்கம். ஓகேங்களா? அப்போ அடிப்பக்கம் 24 சென்டிமீட்டர் வந்துடுது. உயரம் வந்து 8 சென்டிமீட்டர் வந்துடுது. ஓகேங்களா? ஆன்சர் கரெக்டு. 2 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். செக் பண்ணிக்கோங்க. 5வது கொஸ்டின். ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர், மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உயரம் என்ன கொடுத்துருக்காங்க? 14 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயரத்தை விட 8 மீட்டர் கூட அப்படின்னு இருக்காங்க. அப்போ உயரம் வந்து 14 அப்படின்னா ஸோ 14 + 8 22 மீட்டர் தான் வந்து அடிப்பக்கம். ஓகேங்களா? ஸோ வந்து பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னா பி × ஹெச் இணைகரம். ஓகேங்களா? ஸோ பி × ஹெச். ஸோ பி வந்து 22, ஹெச் வந்து 14, ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 308 சதுர மீட்டர் வந்துடுது. ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய் வந்து செலவாகுது அப்படின்னா 308 சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா 308 × 15ன்னு போட்டோன்னா ஆன்சர் வந்து 4620 வரும். ஓகேங்களா? 4620 ரூபாய். இதான் வந்து ஆன்சர்.
அடுத்த 6வது கொஸ்டின், சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் 11 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மூலை விட்டம் கொடுத்து பரப்பளவு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னென்னா 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2. நம்ம ஃபார்முலா படிக்கும் போதே படித்தோம். ஸோ அதே தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். d1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11, d2 வந்து 13 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா வந்து 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2. அப்போ d1 11 போடுறோம், d2 13 போடுறோம். ஸோ எல்லாமே கேன்சல் பண்ணி போட்டோன்னா இது ரெண்டு ஃபஸ்ட்டு பெருக்கினீங்கன்னா 143 வரும். ரெண்டாவது வாய்ப்பாடில் 7 2 14. அது அடுத்து பார்த்தீங்கன்னா 12 2 2 வரும். ஸோ ஒரு மீதி 1 இருக்கும். ஸோ அதில் பாயிண்ட் வச்சு 0 போட்டோம்னா 2 10 வரும். அப்போ 71.5 சதுர மீட்டர். இதுதான் வந்து சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு. மூலை விட்டங்கள் கொடுத்தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்தால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடிப்பக்கம் வந்து பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. உயரம் வந்து 7 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்தாங்க அப்படின்னா சாய் சதுரத்தினுடைய ஃபார்முலா என்ன, பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா பி இன்ட்டு ஹெச் சதுர அலகு. ஓகேங்களா? ஸோ பி வந்து என்னென்னா 10, ஹெச் வந்து 7, ரெண்டு பெருக்கி போட்டிங்கன்னா அதுதான் சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு. ஆன்சர் 70 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 8வது கணக்கு, ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூலை விட்டம்ன்றனால நம்ம ஃபார்முலா வந்து 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2. பரப்பளவு வந்து 60 கொடுத்துருக்காங்க. ஸோ 60 நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். d1 வந்து கொடுத்துருக்காங்க, d2 வந்து கொடுக்கல. அப்போ d1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மூலை விட்டம் 8 கொடுத்துருக்காங்க. அப்போ 1/2 இன்ட்டு d1க்கு பதிலாக 8 போட்டுக்கிறோம். d2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 20. 2 8 அடித்து போட்டிங்கன்னா ரெண்டாவது வாய்ப்பாடில் 8 4 தடவை வரும். ஸோ இங்கே 4d2 வந்துடும். ஓகேங்களா? 4d2 ஈக்குவல் டு 60. d2வை மட்டும் கீழே வச்சுட்டு 60/4 அடித்து போட்டிங்கன்னா 15 வரும். அப்போ d2 என்ன அப்படின்னா 15 சென்டிமீட்டர், d1 என்னன்னா 8 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் வந்து பெருக்கி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 60 ஆன்சர் வரும். வந்தால் ஆன்சர் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 9வது கணக்கு, ஒரு அலுவலக கட்டடத்தின் தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் வந்து பதிக்கப்பட்டன. ஓடுகளின் மூலை விட்டங்களின் அளவுகள் 40 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் எனில் தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு ரூபாய் 45 வீதம் மொத்த செலவை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ d1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40, d2 வந்து 25 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மூலை விட்டம் கொடுத்து ஃபார்முலா என்ன, சாய் சதுரத்தினுடைய ஃபார்முலானா 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2. ஓகேங்களா? அடித்து போட்டிங்கன்னா சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு 500 சதுர சென்டிமீட்டர் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு ரூபாய் 45 வீதம் மொத்த செலவை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் வந்து பதிக்க போகிறாங்க கீழே. ஓகேங்களா? அப்போ 200 சாய் சதுர ஓடுகளினுடைய பரப்பளவு ஈக்குவல் டு 200 இன்ட்டு 500. ஸோ இப்போ வந்து ஒரு இடம் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து பரப்பளவு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து பரப்பளவு. இந்த பரப்பளவில் 200 சாய் சதுர வடிவிலான வந்து ஓடுகள் வந்து பதிக்கிறாங்க அப்படின்னா இந்த பரப்பளவு மொத்தமாக எவ்வளோ ஓடுகள் இருக்கும்னா அப்போ என்ன பண்ணணும், இதனுடைய பரப்பளவோட இந்த 200 ஓடுகளை வந்து நம்ம பெருக்கணும். அதான ரூலு. ஸோ அதுதான் நம்ம செய்கிறோம். ஓகேங்களா? 200 இன்ட்டு 500 ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன வரும்னா 1,00,000 சதுர சென்டிமீட்டர். இதுதான் வந்து அந்த ஓடுகளும் அந்த பரப்பும் சேர்ந்த அளவு. ஸோ இப்போ வந்து 1,00,000 சதுர சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1,00,000/10,000 ஈக்குவல் டு அடித்து போட்டிங்க அப்படின்னா 10 சதுர மீட்டர் வரும். ஏன்னா 1 சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து எவ்வளோனா 10,000 சதுர சென்டிமீட்டர். அதனால 10,000ல் வந்து நம்ம வந்து அடித்து போடுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 சதுர மீட்டருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சென்டிமீட்டரில் நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் பரப்பளவு. ஏன்னா 40 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டரில் கொடுத்தனால நம்ம பரப்பளவு வந்து 500 சதுர சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட 200ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டிமீட்டரில் தான் கற்கள் வந்து சென்டிமீட்டரில் தான் கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ 200 இன்ட்டு 500 ஈக்குவல் டு 1,00,000 சதுர சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சது. ஆனால் செலவு கணக்கு பார்க்கும்போது சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ
சென்டிமீட்டரை மீட்டராக வந்து மாற்றணும். மாற்றும் போது 1,00,000/10,000 ஓகேங்களா. ஸோ அடிச்சு போட்டிங்கன்னா 10 சதுர மீட்டர் வரும். ஏன்னா 1 சென்டிமீட்டர் அப்படின்றது 10,000 சதுர மீட்டர் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 10 சதுர மீட்டருக்கு தரையை மெருகூட்ட ஆகும் செலவு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 45 ப்ளஸ் மல்டிபிள் பெருக்கல் 10ன்னு போட்டோன்னா ஆன்சர் வந்து 450 ரூபா வரும். ஆன்சர் வந்து 450 ஓகேங்களா. ஸோ அடுத்து 10வது கணக்கு. இணைப்பக்க அளவுகள் 18 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தினுடைய பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரிவகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா வந்து 1/2 × h × a + b சதுர அலகு. ஸோ இதில் வந்து a வந்து நம்மளுக்கு 18 கொடுத்துருக்காங்க, b வந்து 9 கொடுத்துருக்காங்க, h வந்து 14 கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம்னா 1/2 × 14 × 18 + 19 27 வந்துடுது. ஸோ 2 அடிச்சு போட்டிங்கன்னா 7 2 14 27 7ஐயும் பெருக்குனீங்கன்னா 189 வரும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பரப்பளவு வந்து 189 சதுர சென்டிமீட்டர். 11வது கணக்கு. பரப்பளவு 828 சதுர சென்டிமீட்டர் இணைப்பக்க அளவுகள் 19.6 சென்டிமீட்டர் 16.4 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தினுடைய உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க, பி வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஹெச் வந்து கொடுக்கல, பரப்பளவு வந்து கொடுத்துருக்காங்க, உயரம் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா என்னென்னா 1/2 × h × a + b என்ன நம்மளுக்கு பரப்பளவு கொடுத்துருக்காங்கன்னா 828 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிடுறோம். 1/2 × h. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 36 வரும் ஓகேங்களா. ஸோ 19.6ஐயும் 16.4ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 36 வரும் ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 0 கேன்சல் ஆயிரும், 36 வரும். h × 36. ஸோ 2 2 2 18 2 36. ஸோ அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னா 828 நம்மளுக்கு இருக்கிறது. ஸோ h = 828/18 ரெண்டையும் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா 46 சென்டிமீட்டர் வருது. இதுதான் வந்து உயரம் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து h = 46 சென்டிமீட்டர். 12வது கொஸ்டின். பரப்பளவு 352 சதுர சென்டிமீட்டர் மற்றும் இரு இணை பக்கங்களுக்கு இடையான தொலைவு 16 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் இணை பக்கங்களின் ஒன்றின் அளவு 25 சென்டிமீட்டர் எனில் மற்றொன்றை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ தெரியாத பக்கத்தை நம்ம எப்பயுமே ஏதாவது லெட்டர்ஸ் வச்சு எடுத்து செய்வோம். அதே மாதிரி தான் இங்கே தெரியாத பக்கத்தை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ சரிவகத்தினுடைய ஃபார்முலா என்னென்னா பரப்பளவு ஃபார்முலா 1/2 × h என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16, தொலைவு தூரம் ஒன்று தான். ஸோ h வந்து 16 கொடுத்துருக்காங்க, 16 எடுத்துக்கிறோம். ஒரு பக்க அளவு 25 கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்க அளவு நம்மளுக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். = பரப்பளவு 352. அதே ஸ்டெப் தான். ஸோ இந்த இடத்துல என்னென்னா 2ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ணும்போது 2 2 8 2 16. இந்த ஸ்டெப்பில் வந்து 8 × 25 + x = 352 வரும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே இடையில வந்து ப்ளஸ் இருக்குது ஓகேங்களா. அப்போ இது தனியானது, இது தனியாக உறுப்பு. ஸோ தனித்தனியான உறுப்புகள் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணால் 8 வச்சு இந்த உறுப்பையும் பெருக்கணும், 8 வச்சு இந்த உறுப்பையும் பெருக்கணும். அப்போ பெருக்குனீங்கன்னா 25 8 200 வந்துடும். 8 எக்ஸையும் பெருக்குனீங்கன்னா 8x வந்துடும், இடையில வந்து ப்ளஸ் வந்துடும். இது ஒரு சமன்பாடு மாதிரி ஆயிருதா. ஸோ = 352. ஸோ நம்பர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் அந்த சைடு வச்சுட்டு 8 ரைட் சைடு கொண்டு போயிடும். அடிச்சு போட்டிங்கன்னா 19 சென்டிமீட்டர் வந்துடுது ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் 25 பெருக்கல் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம பெருக்கிடலாம். ப்ளஸ் இருந்து ப்ராக்கெட்டில் 2 ஏதோ ஒரு நம்பர் வந்திருந்தாங்கன்னா ஸோ 2 பார்ட்டிஷனாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே பெருக்கி தான் வந்து நம்ம போடணும் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உயரம் என்னன்னா ஒரு பக்கம் வந்து நமக்கு தெரில ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பக்கம் பி வந்து நம்ம 19 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து 13வது கணக்கு. பரப்பளவு 180 சதுர சென்டிமீட்டர் உயரம் 9 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்களில் ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் கூடுதலாக உள்ளது எனில் இணைப்பக்கங்களின் அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரிவகம் ஃபார்முலா வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். 1/2 × 9 ஸோ a + b, அதாவது ஏ வந்து நம்ம ஒரு பக்கமாக எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஏன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னா இதை காட்டிலையும் 6 சென்டிமீட்டர் வந்து கூட இருக்குது, அதனால நம்ம a + 6 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஸோ 180 இது தனியான உறுப்பு, இது தனியான உறுப்பு.
ஃபஸ்ட்டு உறுப்பு ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த உறுப்பு ஏ ப்ளஸ் 6 அதுதான் இங்கே வந்து நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ 1/2 இன்ட்டு 9 வச்சு ஏவையும் பெருக்கணும், அதே மாதிரி 6ஐயும் வந்து பெருக்கணும் ஓகேங்களா. ஸோ பெருக்குனிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இல்லாட்டி இன்னொரு ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பெருக்கல் வச்சு சொல்லிட்டேன். ஸோ இந்த இதில் வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம கொண்டு போயிடலாம் ஓகேங்களா. 2a + 6 மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போங்க. 380 இன்ட்டு இந்த 1/2 இருக்கிறது 2/1 மாறிடும். ஸோ 2 மேலே போயிடும், 9 வந்து கீழே வந்துடும் ஓகேங்களா. அடித்து போட்டிங்கன்னா 40 வரும். இந்த சைடே வச்சு செஞ்சாலும் ஆன்சர் கரெக்டாக வரும், இந்த சைடு வச்சு செஞ்சாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ ரைட் சைடு கொண்டு போய் செஞ்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, 2a + 6 இருக்குது, இங்கே ஈக்குவல் டு 40 இருக்குது ஓகேங்களா. ஏ தான் நமக்கு வேணும். ஸோ 6 இந்த சைடு கொண்டு போயிட்டு ஏவை வந்து டிவைடில் போட்டுரும். டிவைடில் போட்டிங்கன்னா 34/2, 40லேருந்து 6 போச்சுன்னா 34 வரும். 34/2 அடித்து போட்டிங்கன்னா 17 தடவை 34 வரும் ஓகேங்களா. அப்போ ஏ ஈக்குவல் டு 17. அப்போ ஒரு உறுப்பு வந்து 17 இருக்குது ஃபஸ்ட்டு உறுப்புனா, இன்னொரு உறுப்பு வந்து a + 6. அப்போ 17 + 6 அப்படின்றது 23. ஆன்சர் வந்து ரெண்டு பக்கங்கள் வந்து 17 சென்டிமீட்டர் 23 சென்டிமீட்டர் ஓகேங்களா. அடுத்த சம் வந்து பார்க்கலாம். 14வது கணக்கு. ஒரு சரிவக வடிவ சாளரத்தின் இணை பக்கங்களின் அளவுகள் முறையே 105 சென்டிமீட்டர் மற்றும் 50 சென்டிமீட்டர், மேலும் தொலைவு 60 சென்டிமீட்டர் எனில் அந்த சாளரத்துக்கு 100 சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் கண்ணாடி அமைக்க ஆகும் செலவு காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிவகம் தான், உயரம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து பரப்பளவு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பரப்பளவு ஃபார்முலா 1/2 இன்ட்டு h இன்ட்டு a + b. ஸோ எல்லா வேல்யூஸுமே கொடுத்துருக்காங்க. h வந்து 60 கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் 105, ஒரு பக்கம் 50 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே கூட்டி அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா 4650 சதுர சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு பரப்பளவு வந்து கிடச்சிருது ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், 100 சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் கண்ணாடி அமைக்க ஆகும் செலவு வந்து காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதாவது 100 சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே 1 சதுர மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம கண்டுபிடிச்ச இந்த பரப்பளவுக்குரிய ரூபாய் வந்து கண்டுபிடிக்க முடியும். இங்கே 100ன்னு கொடுத்தனால ஃபஸ்ட்டு இந்த 100 ரூபாயிலேருந்து 1 ரூபா 1 சதுர மீட்டர் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ 100 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு வந்து 15ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 சதுர மீட்டருக்குன்னா 15/100. ஸோ அடித்து போட்டிங்கன்னா கீழே வந்து எத்தனை பூஜ்ஜியங்கள் வந்தது, 0 வந்ததுன்னா மேலே அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 2 0 இருந்தனால 0.15 அப்படின்னு வந்து நம்ம போட்டுக்கிறோம் ஓகேங்களா. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டஜன் வந்து 10 ரூபா அப்படின்னா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 50 பழம் எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டஜன்லே இப்போ ஒரு டஜன் வந்து 50 ரூபானா 10 டஜனா எவ்வளோனா 10 இன்ட்டு வந்து 50 போட்டு நம்ம ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஆனால் ஒரு டஜன் வந்து 50 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 50 பொருளோட விலை என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பொருளோட விலை தெரிஞ்சாதான் 50 பொருளோட விலை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே அந்த ஒரு டஜன் 50 ரூபான்றதவே விட்டுட்டு ஒரு பொருளோட விலை வந்து கண்டுபிடிக்கணும். அதே தான் இங்கே ஓகேங்களா. 100 சதுர மீட்டருக்கு 15 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 சதுர மீட்டருக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் நம்ம கண்டுபிடிச்ச அந்த பரப்பளவுக்கு எவ்வளோன்னு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ 1 சதுர மீட்டருக்கு அப்படின்றது 15/100. ஸோ 100ல் 0 2 0 இருக்கனால 2 0 தள்ளிப்புள்ளி வைக்கிறோம். ஸோ 0.15 வந்துடுது ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிச்ச பரப்பளவு வந்து 4650 சதுர சென்டிமீட்டருக்கு ஆகும் செலவு அப்படின்றது 4650 இன்ட்டு 0.5 பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 697.50 வரும். இதுதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம். 15வது கணக்கு. 48 மீட்டர் பக்களவு கொண்ட ஒரு சதுரமும் 18 மீட்டர் உயரம் கொண்ட ஓர் இணைகரமும் சம பரப்பளவை கொண்டவை எனில் இணைகரத்தினுடைய அடிப்பக்க அளவை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இணைகரம் வந்து நம்மளுக்கு கேட்டனால லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சதுரத்தினுடைய
பக்களவு 48ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சதுரத்தோட பரப்பளவும் இணைகரத்தோட பரப்பளவும் வந்து சமம் கொடுத்துருக்காங்க. அப்போ சதுரத்துக்கு பக்கம் இருக்கனால ஸோ சதுரத்தினுடைய பரப்பளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சதுரத்தின் பக்கம் ஏ வந்து 48 மீட்டர், பரப்பளவு ஃபார்முலா ஏ ஸ்கொயர். அப்போ 48 × 48 2304 சதுர மீட்டர். சதுரத்தின் பரப்பளவும் இணைகரத்தின் பரப்பளவும் சமம். ஓகேங்களா. அப்போ இணைகரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? b × h = சதுரத்தினுடைய பரப்பளவு ஈக்குவல்ன்றனால ஈக்குவல் வந்து பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ b வந்து அடிப்பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். உயரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? h வந்து 18 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 18ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா. அப்போ எப்பயும் போல் பியை லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்க டேர்மை ரைட் சைடு கொண்டு போங்க. அடித்து போட்டிங்கன்னா 128 தடவை வந்து இந்த 18வது வாய்ப்பாடில் 2304 வரும். ஓகேங்களா. ஸோ அடிப்பக்கம் ஆன்சர் வந்து 128 மீட்டர். 16வது கணக்கு. 675 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இணைகரத்தின் உயரம் அதன் அடிப்பக்கத்தில் 1/4 எனில் அதன் அடிப்பக்கத்தின் அளவையும் உயரத்தையும் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடிப்பக்கம் வந்து பின்னு எடுத்துக்கிட்டோன்னா உயரம் வந்து b/4, அதாவது ஒரு இணைகரத்தின் உயரம் அதன் அடிப்பக்கத்தில் 1/4. ஸோ 1/4 அப்படின்றத 4 மேலே 1 போடுவோம். ஓகேங்களா. இதை எப்படி சொல்லுவோன்னா 4/1. அதே மாதிரி 3/4 போட்டோம்னா 4/3. ஓகேங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி 2/4 போட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து என்ன வரும்? 4, அதாவது அரை பங்குன்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அடிப்பக்கம் b, உயரம் வந்து b/4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இணைகரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா வந்து b × h = 676. ஓகேங்களா. ஸோ பரப்பளவு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. சாரி, கொஸ்டினில் வந்து மாற்றிக்கலாம். இங்கே வந்து 6 தான் வரும். ஓகேங்களா. 6 தான் வரும். கொஸ்டினில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து b × h வந்து 676. ஓகேங்களா. ஸோ அப்போ b × h வந்து என்ன நம்ம கண்டுபிடிச்சிக்கோன்னா b/4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ b/4 b தான் நமக்கு தேவை. ஸோ இங்கே ஒரு b இங்கே ஒரு b இருக்கனால b² வந்துடுது. இந்த 4 இந்த சைடு பெருக்கல் 4ஆக போயிடுது. ஸோ இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 2704 வரும். 2000 6 4 24, 4 எவ்வளோ 28, 30, 3 வந்துடுது. ஸோ 4 6 24, 24 + 3 27. அப்போ இங்கே தான் கொஸ்டின் தான் 6 வரும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 2704 வந்து நம்ம b² வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரூட் எடுக்கும்போது 52 × 52 வரும். ஸோ b² அப்படின்றது 2704. ஸோ 2704 வந்து 52 × 52 வரும். ஓகேங்களா. ஸோ அப்படி வரும்போது ஒரு ரூட்டு தான் நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது ஒரு நம்பர் தான் எடுப்போம். ஸோ அப்போ b வந்து 52. இதான் வந்து ஆன்சர். அடிப்பக்கம் வந்து 52னா அப்போ உயரம் என்ன வரும்னா b/4 52/4. ஸோ அடித்து போட்டிங்கன்னா 13. ஓகேங்களா. அப்போ அடிப்பக்கம் வந்து 52 வந்துடுது, உயரம் வந்து 13 வந்துடுது. இதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் 17. PQRS என்பது ஓர் இணைகரம். பக்கம் QRின் உயரம் PM, பக்கம் RSின் உயரம் PN. இணைகரத்தின் பரப்பளவு 900 சதுர சென்டிமீட்டர். PM மற்றும் PNின் அளவுகள் முறையே 20 சென்டிமீட்டர் 36 சென்டிமீட்டர் எனில் பக்கம் QR மற்றும் RSினுடைய அளவுகளை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இணைகரம்ன்றனால நம்ம ஒரு இணைகரம் வந்து வரைஞ்சிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பக்கம் QR. ஓகேங்களா. QRினுடைய உயரம் வந்து PM. ஓகேங்களா. ஸோ நம்ம வரைஞ்சிருக்கிறது பாருங்கள். QRின் உயரம் PM. இந்த PM வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் 20 போட்டுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து RSின் உயரம் PN, RSின் உயரம் PN. ஓகேங்களா. ஸோ அதனால் RS போட்டு PN வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம். PN வந்து 36 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது கொடுத்துருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா QR மற்றும் RSின் அளவுகளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி செய்கிறதுனா இணைகரம்ன்றனால எப்பயுமே இந்த உள்ளே இருக்கிறத நம்ம கண்டுபிடி இணைகரத்தினுடைய பரப்பளவு தான் கண்டுபிடிப்போம். ஸோ இணைகரத்தினுடைய பரப்பளவு வந்து b × h. ஓகேங்களா. ஸோ அடிப்பக்கம் வந்து QR,
கியூஆரினுடைய உயரம் என்னன்னா பிஎம். அப்போ கியூஆர் உயரம் பிஎம் போட்டுக்கிறோம். ஸோ பி இன்ட்டு ஹெச் இணையகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா. இதில் பி வந்து தெரியாது. ஓகேங்களா, இதான பிஆ, இதான கியூஆர் தான் வந்து நம்மளுக்கு பி வந்துடுது. அப்போ இதனுடைய உயரம் பிஎம் வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 20 போட்டுக்கிறோம். ஓகேங்களா, பி இன்ட்டு 20 ஈக்குவல் டு 900. பி தான் நமக்கு வேணும். ஸோ பி ஈக்குவல் டு 4900/20 அடித்து போட்டிங்கன்னா 20வது வாய்ப்பால் அடித்து போட்டிங்கன்னா 4 2 8, மீதி 1 வரும், 2 10, 0 0 கேன்சல் ஆயிடுதுல. ஸோ 45. ஆன்சரு அடிப்பக்கம் வந்து பி வந்து 45. இந்த பி எதுனா கியூஆர். ஸோ கியூஆருக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது அடிப்பக்கம் ஆர்எஸ், அதாவது ஆர்எஸ்பிஎன். ஓகேங்களா. ஸோ அடிப்பக்கம் வந்து ஆர்எஸ், உயரம் வந்து 36. அதை அப்படியே அப்ளை பண்ணுறோம் பி இன்ட்டு ஹெச்சில். ஹெச் வந்து பிஎனுக்கு என்ன 36, ஆர்எஸ் வந்து பி. ஓகேங்களா. ஸோ பி இன்ட்டு 36 ஈக்குவல் டு 900. அதே தான் பிஏ லெஃப்ட் சைடு வச்சுட்டு 36 இந்த சைடு போட்டு அடித்து போட்டிங்கன்னா 25 வருது. ஓகேங்களா. ஸோ 25 வந்து ஆர்எஸ். ஸோ கியூஆர் ஆர்எஸ் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 45 சென்டிமீட்டர் கியூஆர், ஆர்எஸ் வந்து 25 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு சம்மு வந்து கொடுத்துருக்கோம். எடுத்துக்காட்டு சம்மு, பயிற்சி கணக்கு எல்லாமே தான் கலந்து இருக்குது. கண்டிப்பாக நம்ம பார்க்குற இந்த டைப்பில் இருந்தால் எக்ஸாமில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது, ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமும் உயரமும் 7:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் உயரம் 45 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவை காண்க. அடிப்பக்கம் உயரத்தின் விகிதம் 7:3. ஸோ இது வந்து 7xன்னு எடுத்துக்கிறோம், இது வந்து 3xன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ உயரம் வந்து 45 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உயரம் 3x, அதாவது இதை வந்து நம்ம அடிப்பக்கம்னு எடுத்துக்கலாம், இதை வந்து உயரம்னு எடுத்துக்கலாம். ஸோ உயரம் 3x வந்து 45 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 45/5, 15 சென்டிமீட்டர் எக்ஸ் வந்துடுது. அடிப்பக்கம் என்னவா எடுத்திருக்கோன்னா 7xஆக எடுத்திருக்கோம். ஸோ 7 இன்ட்டு எக்ஸ் வந்து அப்ளை பண்ணால் 105. அடுத்து உயரம் வந்து 3xன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ 3 இன்ட்டு 105 வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா, சாரி இங்கே வந்து ஏற்கனவே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயரம் கொடுத்துருக்காங்க. அதனால் அடிப்பக்கம் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா. ஸோ அடிப்பக்கம் வந்து என்ன வருதுன்னா 105, உயரம் வந்து 45 கொஸ்டினில் கொடுத்துருக்குது. ஸோ ரெண்டையும் ஆன்சர் பி இன்ட்டு ஹெச் பெருக்கி போட்டிங்கன்னா 4725 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அடுத்து 19வது கணக்கு, வட்டத்தின் விட்டம் 6 சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு வந்து காண்க. ஸோ இதில் வந்து ரூல் என்னென்னா பை ஈக்குவல் டு 3.14 போட்டுக்கலாம். ஸோ விட்டம் டி வந்து கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர். ஸோ ஆரம் கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு வந்து கண்டுபிடிக்க முடியும். சுற்றளவு ஃபார்முலா 2πr. ஓகேங்களா. ஸோ ஆர் வந்து என்னென்னா d/2, அதாவது தெரியும் எல்லாத்துக்குமே ஃபுல்லாக இருக்கிறது வந்து டின்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ இதிலிருந்து பாதியாக இருக்கிறது ஆர்னு எடுத்துக்குவோம். ஸோ ஆர் அப்படின்னா d/2 ஈக்குவல் டு 6/2, 3 சென்டிமீட்டர். வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா 2πr. பையோட வேல்யூ 3.14 கொடுத்துருக்காங்க. 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 3. ஸோ பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 18.84 சென்டிமீட்டர். ஓகேங்களா. 20வது கணக்கு, கடிகாரத்தில் 56 மில்லிமீட்டர் நீளம் உள்ள வினாடி முள்ளின் முனை ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. வினாடி முள்ளினுடைய நீளம் வந்து 56 மில்லிமீட்டர். ஓகேங்களா. ஒரு நிமிடத்தின் கடக்கும் தொலைவு, இப்போ வந்து கிளாக் என்ன ஷேப்பாக வெளியில் இருந்தாலும் உள்ளே வந்து ரவுண்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே 12 இருக்கும், 6 9 3 ஒரு முள்ளுனா ஸோ இங்கேருந்து இப்படி தான் சுற்றும். ஓகேங்களா. அப்போ சுற்றி வரனால சுற்றளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சுற்றளவுக்குரிய ஃபார்முலா வந்து 2πr. ஓகேங்களா. 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 56 அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 352. அப்போ அது எவ்வளோ தூரம் வந்து கிடக்குதுன்னா 352 மில்லிமீட்டர் வந்து கிடக்குது. 21, ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர் எனில் அது 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. பையோட வேல்யூ 22/7 கொடுத்துருக்காங்க. ஒரு சுழற்சியில் கடக்கும் தொலைவு வந்து வட்டத்தின் சுற்றளவு, அதாவது ஒரு முறை ஃபுல்லாக சுற்றி வந்தால் அது வந்து சுற்றளவு. அப்போ ஒரு சுழற்சி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா 2πr. பையோட வேல்யூ வந்து 22/7 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே 22/7 போட்டுட்டு இன்ட்டு 77ன்றது ஆரம். ஓகேங்களா. ஸோ அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வருதுன்னா 484 சுற்றளவு வருது. மொத்தம் எத்தனை முறை வந்து சுற்றுது அப்படின்னா 35 முறை வந்து சுற்றுது. அப்போ 35 இன்ட்டு 484 ஆன்சர் வந்து
16,940 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ 22வது கணக்கு, படத்தில் உள்ள உருவத்தின் சுற்றளவை காண்க. ஸோ உருவம் கொடுத்துருக்காங்க, நடுவில் வந்து செவ்வகம் இருக்க மாதிரி இருக்குது, சுற்றிக்கு வந்து அரைவட்டங்கள் வந்து இருக்குது. இதான் படம். ஸோ இப்போ அரைவட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்மில் வந்து 1/2 πt. ஓகேங்களா? டீனா வந்து டயாமீட்டர். ஸோ இங்கே டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கனால நம்ம இதை வச்சே செய்வோம். அரைவட்டத்தின் சுற்றளவு 1/2/d. ஸோ டி வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ டைரெக்டாக சுற்றளவு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா 11 சென்டிமீட்டர் வந்துடுது. இப்போ ஒரு அரைவட்டத்தினுடைய நம்ம வந்து சுற்றளவு 11 சென்டிமீட்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இங்கே பாருங்கள், இதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது ரெண்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 2/4 அரைவட்டத்தினுடைய சுற்றளவு ஈக்குவல் டு 2 × 11 22 சென்டிமீட்டர். அதே மாதிரி 14 சென்டிமீட்டர் இந்த பெரிய அரைவட்டம், 14 சென்டிமீட்டர் விட்டமுடைய அரைவட்டத்தினுடைய சுற்றளவு ஈக்குவல் டு 1/2 × 22/7 × 14 அடிச்சு போட்டிங்கன்னா 22. இது பார்த்தீங்கன்னா இந்த 3ஆவதும் இந்த 1ஆவதும், அதாவது பெரிய அரைவட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய சுற்றளவு. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, படத்தில் உள்ள உருவத்தின் மொத்த சுற்றளவு கேட்டனால ஸோ இந்த எல்லா, அதாவது 1 2 3 4 சுற்றுவட்டத்தை 4 அரைவட்டத்தினுடைய சுற்றளவையும் கூட்டி ஆன்சர் வந்து நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்போசிட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 14னா இங்கே 14 தான், இங்கே 7னா இங்கே 7 தான். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆன்சர் லாஸ்ட்டில் வந்து கூட்டி போட்டுரும். 23, கண்ணன் என்பவர் 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட தகட்டை 4 சம பாகங்களாக பிரிக்கிறார். அதில் ஒரு கால்வட்ட தகட்டினுடைய சுற்றளவு காணுங்க. பையோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வட்டத்தின் ஆரம் R வந்து 14 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா 2πr கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ வட்டத்தினுடைய சுற்றளவு நமக்கு என்ன வருது அப்படின்னா 22 சென்டிமீட்டர் வருது. இது என்னென்னா கால்வட்ட வில், அதாவது இதுதான் வந்து கால்வட்டம். ஓகேங்களா? ஸோ கால்வட்டத்தினுடைய வில்லு தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. ஓகேங்களா? இந்த வில்லு. ஓகேங்களா? இதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ R வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 14 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கால்வட்ட வில்லின் சுற்றளவு வந்து 22 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கால்வட்ட தகட்டினுடைய சுற்றளவு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஃபுல்லான அளவு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது இது மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த 2 ஆரத்தையும் கூட்டணும் இல்லையா? ஸோ அதனால தான் 14 + 14 + நம்ம கண்டுபிடிச்ச அந்த வில்லினுடைய சுற்றளவு எல்லாத்தையுமே 3மே கூட்டி போட்டிங்கன்னா 50 சென்டிமீட்டர் வரும். இதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும்? ஒரு வட்ட கம்பியினுடைய சுற்றளவு வந்து 44 சென்டிமீட்டர். அப்போ எத்தனை வட்ட கம்பிகள்ன்றனால கம்பியின் மொத்த நீளம் பை ஒரு வட்ட கம்பியினுடைய சுற்றளவு போட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா சுற்றளவு. மொத்த கம்பி இவங்க வந்து நீளம், கம்பியினுடைய நீளம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதையும் அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 30 சென்டிமீட்டர். 30 கம்பிகளை வந்து உருவாக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து 25, ஆரம் 21 சென்டிமீட்டர் அளமுள்ள வட்டத்தினுடைய பரப்பளவு. வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா πr², பையோட வேல்யூ 3.14 கொடுத்துருக்காங்க. ஸோ r²ன்றது 21 × 21 பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதுதான் பரப்பளவு. வட்டத்தின் பரப்பளவு 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் ஆரம் மற்றும் விட்டத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ πr² கொடுத்துருக்காங்க 2464. ஓகேங்களா? ஸோ அதனுடைய ஆரம் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு r² = மீதி இருக்க டேர்ம்லாம் அந்த சைடு கொண்டு போய் சுருக்கி போட்டிங்கன்னா 784 வரும். r²ன்றது 784. அப்போ ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா 28 வருது. இது நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது r தான். ஸோ dனா என்னென்னா 2r. ஓகேங்களா? ஸோ rன்றது d/2, அப்போ dன்றது 2r. ஓகேங்களா? ஸோ 2r வரும். ஸோ 2 × r வந்து 28 பெருக்கி போட்டிங்கன்னா 56 சென்டிமீட்டர் விட்டம். ஓகேங்களா? வட்டத்தின் விட்டமும் கண்டுபிடிச்சாச்சு, ஆரமும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கணக்கு, 154 மீட்டர் சுற்றளவுடைய ஒரு வட்ட வடிவ பூங்காவை செப்பனிட சதுர மீட்டருக்கு ரூபாய் 25 ஆகும் எனில் மொத்த செலவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சுற்றளவு அவங்களே கொடுத்துருக்காங்க 154 மீட்டர் 2πr. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா செலவு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சதுர மீட்டருக்கு ரூபாய் 25 ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுற்றளவு 154 மீட்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டு
ஸோ அதுக்கு ஆரம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஸோ வந்து இப்போ என்னென்னா வட்ட வடிவ பூங்கா ஓகேங்களா. ஸோ வட்ட வடிவ பூங்காவினுடைய சுற்றளவு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்னா பூங்காவே செப்பனிட அப்படின்றனால உள்ளே தான் வந்து செப்பனிடுவாங்க. அப்போ பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ சுற்றளவு கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவுக்கு வந்து ஆர் தேவை ஓகேங்களா. அப்போ சுற்றளவு ஃபார்முலா வச்சு ஆர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிரும் 24.5 மீட்டர். அப்போ பூங்காவினுடைய பரப்பளவு என்னென்னா பையா ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா ஸோ அதில் அப்ளை பண்ணிங்கன்னா பரப்பளவு வந்து 1886.5 மீட்டர் வந்துடுது. ஸோ அப்போ இந்த பரப்பளவுக்கு செப்பனீடு ஆகும் செலவு வந்து ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 25 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சோம். பரப்பளவு இன்ட்டு ரூபா போடும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 47,162.50 ரூபா வந்து ஆன்சர் வந்து வருது ஓகேங்களா. 28 ஒரு வட்டப்பாதையின் வெளி மற்றும் உள்ளாரங்கள் 9 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் எனில் அகலத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெளியாரம் உள்ளாரம், வெளியாரம்ன்றது இதுதான், உள்ளாரம் அப்படின்றது உள்ளேருந்து இதுவரை வருது ஓகேங்களா. அகலத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வெளியாரம் மைனஸ் உள்ளாரம், ஸோ இதிலிருந்து இதில் கழிச்சோம்னா நம்மளுக்கு இந்த அகலத்தினுடைய பரப்பளவு, அகலத்தினுடைய அளவு வந்து நம்ம வந்துடும். ஸோ வெளியாரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர். ஸோ 9 - 6 3 சென்டிமீட்டர் ஆன்சர். 29 ஒரு வட்டப்பாதையின் பரப்பளவு 352 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் வெளியாரம் 16 சென்டிமீட்டர் எனில் உள்ளாரத்தை காண்க. ஸோ ஃபார்முலா என்னென்னா பையா ஸ்கொயர் தான் வந்து ஃபார்முலா. இந்த மாதிரி வந்து வெளியாரம் உள்ளாரம் கொடுத்தாங்கன்னா வெளியாரத்தை நம்ம அடையாளம் வச்சுக்கிறது கேபிட்டல் ஆர் போட்டுக்கிருவோம், உள்ளாரத்தை வந்து ஸ்மால் ஆர்னு போட்டுக்கிறோம், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ மித்தபடி அதே ஃபார்முலா தான். கேபிட்டல் ஆர் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 16 ஸ்கொயர், ஸ்மால் ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்மால் ஆரை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. ஸோ மீதி இருக்க டேர்ம்லாம் அந்த சைடு கொண்டு போங்க. ஸோ 16 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 256 மைனஸ் ஆர் ஸ்கொயர் வரும். அப்போ வந்து இந்த 352 × 7, அதாவது இது இந்த சைடு போகும்போது தலைகீழியாக மாறிடும். 7 வந்து மேலே போயிடும், 22 கீழே வந்துடும். ஸோ அடித்து போட்டிங்கன்னா 112 வருது. ஸோ இப்போ ஆர் ஸ்கொயர் தான் தேவை. ஆர் ஸ்கொயர் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்க டேர்ம் அந்த சைடு கொண்டு போய் கழிச்சிங்கன்னா 144 வரும். ஸோ 144ன்றது 12 12 144 ரூட்டில், அப்போ ஒரு 12 இருப்போம். அப்போ ஆன்சர் வந்து ஆர் 12 சென்டிமீட்டர். 30வது கணக்கு ஒரு தளம் 10 சென்டிமீட்டர் நீளமும் 8 சென்டிமீட்டர் அகலமும் உடையது. அதன் மீது 7 சென்டிமீட்டர் நீளமும் 5 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள விரிப்பு விரிக்கப்பட்டுள்ளது. விரிப்பால் மூடப்படாத பகுதியின் உள்ள பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தளம் இருக்குது, தளத்தில் மேட்டு போடுறாங்க. தளத்தினுடைய பரப்பளவு L × B வந்து 10 × 8 ஓகேங்களா, 80 சென்டிமீட்டர். நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க. நீளம் அகலம் கொடுத்தாலே அங்கே என்ன வரும் அப்படின்னா செவ்வகம் தான் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து விரிப்போட நீள அகலம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 5 கொடுத்துருக்காங்க. ஸோ விரிப்பினுடைய பரப்பளவு 7 × 5, அதாவது ஸோ இதுதான் வந்து அந்த தளம் அப்படின்னா அந்த தளத்தில் வந்து ஒரு விரிப்பு மேட் வந்து இவ்வளோ போடுறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மூடப்படாத பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த தளத்தோட பரப்பளவு 80 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த உள்ள விரிப்போட பரப்பளவு வந்து என்ன கண்டுபிடிச்சோன்னா 35 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இடையில இருக்க அளவு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ அதான் நம்ம பண்ணியிருக்கோம். 80 - 35 = 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. ஆன்சர் 45. 31 ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தில் பரிமாணங்கள் 11 மீட்டர் × 8 மீட்டர் என்க. அதன் பக்கங்களில் அடுத்து 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. அந்த பாதையின் பரப்பளவு காண்க. நீளம் அகலம் கொடுத்தா செவ்வகம், நீளம் 11 மீட்டர், அகலம் 8 மீட்டர். அதே மாதிரி விட்த் டபிள்யூன்னு எடுத்துக்கோங்க 2 மீட்டர். ஸோ இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸ்மால் எல் அப்படின்றத கேபிட்டல் எல் - 2W அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ஏன்னா 2 மீட்டர் வந்து அகலம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ பாதை வந்து அமைக்கிறாங்கனாலே இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லுக்கும் இதே மாதிரி தான் எழுதுவோம், பிக்கும் இதே மாதிரி தான் எழுதுவோம். ஸோ அதாவது நீளத்திலிருந்து இந்த அகலத்தை வந்து நம்ம கழிக்கிறோம், அந்த பேட்டர்னில் வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அகலத்திலிருந்து இந்த 2W வந்து கழிக்கிறோம். ஸோ அது மாதிரி போடும்போது உங்களுக்கு நீளம் வந்து 7 மீட்டர் வந்துடுது, அகலம் வந்து 4 மீட்டர் வந்து வந்துடுது ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாதையினுடைய பரப்பளவு L × B, அதாவது ஸ்மால் கேபிட்டல் L × B, ஸ்மால் L × B.
ஸோ கழிச்சு போட்டிங்கன்னா ஸோ கேபிட்டல் L இன்ட்டு பி நீள அகலம் பெருக்கணும், ஸ்மால் L இன்ட்டு பி நீள அகலம் பெருக்கணும். ஸோ பெருக்கி கழிச்சு போட்டிங்கன்னா 60 மீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கணக்கு 76 மீட்டர் நீளமும் 60 மீட்டர் அகலம் உள்ள ஒரு செவ்வகடிவ புல்வெளியின் மையத்தில் ஒரு மாடு 35 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் கட்டப்பட்டுள்ளது. அந்த மாடு மேய முடியாத நிலப்பரப்பை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு செவ்வக நிலப்பரப்பு வயல் எடுத்துக்கோங்க. ஸோ செவ்வகம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஒரு சும்மா உரலாக வரைகிறேன். இது ஒரு மாடு இங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த மாடு கயிற்றின் நீளம் வந்து 35 மீட்டர். இந்த மாடு எப்படி மேயும்னா இந்த கயிற்றோட நீளம் இருக்க அளவு தான் இந்த செவ்வக வயலில் வந்து மேயும். ஓகேங்களா? அப்போ மீதி இருக்க பரப்புலாம் மேயாது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மீதி மேயாத பரப்பு இருக்குது பார்த்தீங்களா பகுதி, இதனுடைய பரப்பளவு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், செவ்வகத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி ரெண்டையும் கழிக்கணும். புல்வெளியின் பரப்பளவு செவ்வகம்ன்றனால L இன்ட்டு பி வந்து போட்டுக்கிறோம். நீளம் அகலம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து போட்டு பெருக்கி ஆன்சர் வந்து 4560 மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். மாடு மேயக்கூடிய பகுதியின் பரப்பளவு அதாவது வட்டத்தினுடைய பரப்பளவு பையார் ஸ்கொயர். ஆறுன்றது அந்த கயிற்றினுடைய நீளமாக எடுத்துக்கிறோம். ஸோ 35 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ 22/7 இன்ட்டு 35 இன்ட்டு 35. ஸோ அடித்து போட்டிங்கன்னா 3850 வட்டத்தினுடைய பரப்பளவு வந்துடும். ஸோ இடைப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவுலேருந்து வட்டத்தினுடைய பரப்பளவை கழிச்சு போடணும். ஆன்சர் வந்து 710 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து 7th ஸ்டாண்டர்டில் அளவைகள் டாப்பிக்கில் இருக்க கணக்கு தான் வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக சம புரியும் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸ் வீடியோ வந்து நம்ம கேட்குறீங்க, போடுறோம், பார்க்குறீங்க, லைக் வந்து போட மாட்டேறீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து எடுத்து கொடுக்க கொஞ்சம் வந்து மோட்டிவாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த டைப் வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றதும் எனக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் லைக் போட வந்து மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்து வந்து 7th 3rd டாபிக் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.